அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் இந்த வெட்டர்னரி, அக்ரிகல்ச்சர், ஃபிஷரிஸ், மெடிக்கல், இன்ஜினியரிங், லா இது சம்மந்தப்பட்ட, அதாவது ஹையர் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோக்களும் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வரிசையில் இந்த பிபிஎஸ்சி, பேச்சுலர் ஆஃப் வெட்டர்னரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி, அந்த கோர்ஸு ஆல் இண்டியா கோட்டாவில் எப்படி சீட் ஃபில் பண்ணுறாங்க, கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி நடக்குது, அது யார் நடத்துகிறாங்க அப்படிங்கிற விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. மறக்காமல் பெல் பட்டனை அந்த ஆல் நோட்டிஃபிகேஷனுக்கு கிளிக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா தான் அப்டேட்ஸ் வந்து சேரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். ஸோ இதில் ரெண்டு விஷயம்னு சொல்ல முடியாது, ஒரே விஷயந்தான், பட் ப்ராசஸ் பெருசு. ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற வெட்டர்னரி காலேஜில் இருக்கிற 15% சீட்டுக்கான கவுன்சிலிங் ப்ராசஸை வெட்டர்னரி கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அமைப்பு இந்தியா ஆல் ஓவர் அந்த சீட்டை வந்து ஃபில் பண்ணுறாங்க. அந்த கவுன்சிலிங் மூலமாக எப்படி நீட்டுக்கு வந்து மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டின்னு சொல்லியிருக்கு, அவங்க ஆல் இண்டியா கோட்டா ஃபில் பண்ணுறாங்களோ அதே மாதிரி வெட்டர்னரி சயின்ஸுக்கு இந்த VCI, வெட்டர்னரி கவுன்சில் ஆஃப் இந்தியா, இந்த அமைப்பு மூலமாக கவுன்சிலிங் நடக்கும். இதுக்கு நீட்டு மார்க்கு தான் பேஸ் வந்து நீட்டு மார்க்கு. இப்போ இதை நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப, சப்போஸ் நீட் எழுதிருக்கிறீங்க, நான் MBBS ட்ரை பண்ணுறீங்க, BDS ட்ரை பண்ணுறாங்க, அவங்களே இப்போ BVSசிக்கும் ட்ரை பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு யாராவது BVSசிக்கு அப்ளை பண்ணணும், சீட்டு ட்ரை பண்ணணும் அட்மிஷன் அப்படின்னா, தாராளமாக நீட்டு மார்க்கை வச்சு BVSசிக்கு VCI ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணும் பொழுது பண்ணலாம். இன்னும் டைம் இருக்குது, இன்னும் ரிலீஸ் ஆகலை ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்ஸு. ஸோ அதுக்குள்ளார அந்த கவுன்சிலிங் எப்படி நடக்கும் அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், பாருங்கள். ஸோ அந்த வெட்டர்னரி கவுன்சில் ஆஃப் இந்தியா VCI கவுன்சிலிங் எப்படி, என்ன ப்ராசஸ்ஸு, அது எப்படி நடக்குதுன்றதை இந்த ஒரு சார்ட்டு கீழே கொடுத்துருப்பாருங்க. வீடியோ பாருங்கள், ஆடியோவும் கேளுங்க. நம்பர் 1 ஆக்டிவிட்டி, அதாவது ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டின்னு பார்த்தோம்னா, ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ராசஸில் பப்ளிகேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் ஃபார் சீட்ஸ் அண்டர் 15% ஆல் இண்டியா கோட்டா. இந்த VCIனாவே 15% சீட்ஸு, அதாவது கவர்மெண்ட் காலேஜில் இருக்கிற 15% சீட்ஸுக்கு ஆல் ஓவர் இந்தியாவுக்கு நடக்கிற அது அட்மிஷன் ப்ராசஸ் தான் வெட்டர்னரி கவுன்சில் ஆஃப் இந்தியா. அதுக்கு தான் இந்த VCI கவுன்சிலிங். அப்போ அது ஃபஸ்ட்டு வந்து இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் ரிலீஸ் ஆகணும், நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கு அடுத்ததாக ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் ஆர் சாய்ஸ் லாக்கிங். ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகும். கிட்டத்தட்ட இது ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் மாதிரி தான், VCIக்கு அப்ளை பண்ணுற மாதிரி தான். ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்க, அப்போ நீங்கள் டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணணும். என்னென்ன டீட்டெயிலு, உங்கள் நேமு, டேட் ஆஃப் பர்த், ஏஜ், வயசு, இப்போ உங்களுக்கு பேரண்ட்ஸ் நேமு, அப்புறம் இப்போ நீட்டோட மார்க்கு, ஸ்கோர் டீட்டெயில், அதில் ஜென்ரல் ரேங்கு, கம்யூனிட்டி ரேங்கு, கேட்டகரி, ஸோ அந்த மொத்த டீட்டெயில் என்ன டீட்டெயில் கேட்டிருக்கோ அத்தனையும் நீங்கள் ஃபில் பண்ணணும். அடுத்து சாய்ஸை ஃபில் பண்ணணும். சாய்ஸ் மீன்ஸ் உங்களுக்கு கோர்சஸ்ஸு. இப்போ வந்து இதை பற்றி நம்ம பேச போகிறது எல்லாமே BVSC கோர்ஸு இல்லையா, பேச்சுலர் ஆஃப் வெட்டர்னரி சயின்ஸு, அந்த கோர்ஸுக்கு தான் பண்ண வரோம் VCI மூலமாக. அப்போ அந்த கோர்ஸை செலக்ட் பண்ணணும், கரெக்டாக. அடுத்து லாக் பண்ணணும். கோர்ஸ் வந்து ஒரே கோர்ஸு. லாக் பண்ணுறது பார்த்திங்கன்னா சாய்ஸஸ் நீங்கள் நிறையா ஃபில் பண்ணலாம். ஏன்னா இது வந்து ஆல் இண்டியா கோட்டா, ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற அத்தனை காலேஜுக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இது கிட்டத்தட்ட ஒரு 610 சீட்டுக்கு மேலே இருக்குது. நீங்கள் ஒரு 610 காலேஜில் இருக்குது, இல்லை 500 காலேஜ் இருக்குது வச்சுக்கோமே. 500 காலேஜ் இருந்தாலும் 500 நீங்கள் செலக்ட் பண்ணலாம். பட் ப்ரிஃபரன்ஸு ஃபஸ்ட்டு எந்த காலேஜ் வேணும் அப்படின்றத நீங்கள் தான் பார்த்து சொல்லணும். அதுதான் சாய்ஸ் ஃபில்லிங். அது முடித்தோடனே அதை லாக் பண்ணிவிடுங்க அந்த ப்ராசஸ்ஸை. அடுத்ததாக மோட் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், அது ரொம்ப முக்கியம். கவுன்சிலிங் ஃபீஸு பே பண்ணணும். அது என்ன மெத்தட், ஆன்லைன் மெத்தடில் தான் இருக்கும். ஆன்லைன் மீன்ஸ் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, பேங்க், நெட் பேங்கிங், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ அது மறக்காமல் ஃபீஸு பே பண்ணுங்கள். அடுத்ததாக ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட். ஒன்ஸ் இதை நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிட்டீங்கன்னா சப்மிட் பண்ணிவிடுவீங்க. சப்மிட் பண்ண உடனே அந்த ஷெட்யூல் படி ஆன்லைன் சீட் அலாட்மெண்ட்டு நடக்கும். ப்ராசஸ்ஸு ஆன்லைனில் தான் சீட் அலாட்மெண்ட்டு, ஸோ நோ ஆஃப்லைன் மோடு. அடுத்ததாக பப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட் ஆஃப் சீட் அலாட்மெண்ட்டு. ஒன்ஸ் சீட் அலாட்மெண்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா, ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அது வெப்சைட்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம். நம்ம வெப்சைட், அதாவது VCI வெப்சைட்டு, அதில் ரெஃபர் பண்ணலாம் இருக்குது. அடுத்ததாக ரிப்போர்ட்டிங் பை ஸ்டூடெண்ட்ஸ் அட் த அலாட்டட் காலேஜ். அதுதான் லாஸ்ட்டு ஸ்டெப்பு. ஒன்ஸ் நீங்கள் அலாட் ஆகிடுச்சு இல்லையா காலேஜஸ்க்கு, காலேஜ் அலாட் ஆகிடுச்சுன்னு சொன்னால் நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணணும். ப்ளஸ் அந்த ஃபீஸோட, காலேஜ் ஃபீஸோடு எடுத்துகிட்டு போய்ட்டு எந்த காலேஜ் அலாட்டாக இருக்கோ அங்கே ரிப்போர்ட் பண்ணணும். அட்மிஷன் அங்கே பண்ணணும். அங்கே தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் ஃபுல்லாக ப்ரொடியூஸ் பண்ணணும், ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் மறந்துடாதீங்க. இதுதான் இந்த VCI, வெட்டர்னரி கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ராசஸ் அண்டு அட்மிஷன் எப்படி நடக்குங்கிறதும் இது தான் மெத்தட் இருக்குது. ஸோ இந்த சேம் மெத்தடு மற்ற ஆல் இண்டியா கோட்டாவுக்கும் அப்ளிகபிள். பட் இந்த வீடியோவில் நம்ம VCI பற்றி பார்த்தோம். ஸோ அடுத்த வீடியோவில் நான் வேறு ஒரு தகவலை பார்ப்போம்.
தொடர்ந்து சேனலை பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.